என் அன்பு குழந்தையே, கலங்காதே. நான் உன்னிடம்தான் இருக்கின்றேன். தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. நீ யாரிடமும் சண்டையிட வேண்டாம். சற்று பொறுமையாக இரு. உனக்கான நேரம் கூடிய விரைவில் வரும். உன் சார்பாக அவர்களுக்கு நான் பதில் கூறுவேன். நீ அவர்களிடம் எதுவுமே பேச வேண்டாம். எந்த நொடியிலும் வாழ்க்கை நிலை மாறும். அதனால் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனதை தளர விடாதே. கவலையை விடு. காலம் உன்னை மகிழ்விக்கும். தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ போராடு. உன் துயரங்களை துடைக்க நான் நினைக்கும் போது எதற்காக கலங்கி நிற்கின்றாய்? நான் உன்னிடம்தான் இருக்கின்றேன். தைரியமாக இரு. மனிதர்கள் கொடுப்பது தற்காலிக தீர்வுதான். ஆனால் நான் கொடுப்பதோ நிரந்தர தீர்வு. படைத்தவன் உனக்கு நல்லதையே வழங்குவான் என்று காத்திரு. அள்ளி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. பெற்றுக்கொள்ள தயாராக இரு. உன் வறுமையெல்லாம் உன்னை விட்டு விலகப் போகின்றது. இருந்தால் மட்டுமே புன்னகைப்பதில்லை வாழ்க்கை. இல்லாத போதும் புன்னகைப்பதே வாழ்க்கை. வாழ்க்கை எப்போது எப்படி மாறுமென இங்கு யாருக்குமே தெரியாது. காயப்பட்டு கற்கும் பாடங்களை காலம் முழுவதும் உன் நினைவில் இருக்கும். உறுதியை கொடுக்கும். கலங்காதே. இருப்பதை யாரும் பார்ப்பதில்லை. இல்லாததை தேடித்தான் பயணிக்கின்றனர். இருப்பதோடு வாழ். உனக்கு வரவேண்டியது வந்தே தீரும். இழந்ததை விட்டுவிடு. மிச்சம் என்ன இருக்கின்றது என்பதை அதிலிருந்து தொடங்கு. இன்னும் இருக்கின்றது வாழ்க்கை நீ வாழ்வதற்கு. வலிக்கும் இதயமும் வடிக்கும் கண்ணீரும் ஒரு நாள் நிச்சயமாக மாறும். உழைக்கும் எண்ணமும் உயர்ந்த நோக்கமும் இருந்தால் என்றும் மறக்கக்கூடாத 2 விடயங்கள். மற்றவர் உழைப்பில் வாழக்கூடாது. மற்றவர் சிரிக்கும்படியும் வாழக்கூடாது. உன் வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியாக மாற்றித் தருவேன். நடுவழியில் கைவிடுவதற்காக உன்னை நான் இவ்வளவு தூரம் அழைத்து வரவில்லை. உன் வாழ்க்கையில் நான் இருக்கும் வரை உன்னை எந்த கெட்டதும் நெருங்காமல் நான் பார்த்து கொள்வேன். உன் நம்பிக்கைக்கு நான் தரும் பரிசுதான் இது. உனக்கு வரும் கஷ்டம் உன்னை தைரியப்படுத்தத்தானே தவிர உன்னை சோகப்படுத்த இல்லை. இதை நினைவில் கொள். என்னிடம் உள்ளவன் கஷ்டத்தை பார்த்து கலங்க மாட்டான். நீ எதற்குமே கலங்காதே. உனக்காக நான் இருக்கின்றேன். உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெறச் செய்வேன். என்னை நம்பு. பொறுமையாக இரு. எல்லாவற்றையும் தடக்க நான் உனக்கு உதவுகின்றேன். உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு. பிறகு உனக்கு நடப்பவையெல்லாம் நல்லதாகவே நடக்கும். தனிமை பொறுமையை தரவில்லை, தன்னம்பிக்கையை தருகின்றது. யாரும் இல்லாது வாழ முடியாது என்று உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன் மீது இருக்கின்றது என்று மகிழ்ச்சியாக இரு. தன்னந்தனியாக நிற்கும் போது இறைவனே உன்னோடு இருக்கின்றான் என்று நம்பிக்கையாக இரு. உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டு இருக்கின்றது. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன் வாழ்க்கை களை கட்டப் போகின்றது. என் வாக்கு பொய்யாகாது. உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்ய போகின்றாய். உன்னை கண்கலங்க விட மாட்டேன். உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்வேன். நீ கண் கலங்கினால் என் மனம் வலிக்கின்றது. உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் என்றும் நான் உனக்கு துணை இருப்பேன். என்னை மனதார ஒரு நொடி நினைத்தால் மறுகணமே நான் உனக்கு காட்சி தருவேன். நீ எங்கே இருந்தாலும் உன்னருகில் நான் இருப்பேன். எக்காலத்திலும் எந்த இடத்திலும் நீ என்னை நினைத்தால் போதும். ஒரு முறை என்னை அழைத்தால் போதும். அந்த இடத்திற்கு நான் ஓடோடி வருவேன். இப்போது உனக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் நிரந்தரம் இல்லாதவை. எனவே கவலை வேண்டாம். துன்பத்தையும் நான் மாற்றி அமைப்பேன்.
அனைத்தும் உனக்கு நல்லதாகவே அமையும். வாழ்க்கையை இன்றுதான் புதிதாக ஆரம்பிப்பதாக என்று எண்ணி என் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு. இப்போது வருகின்ற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. உன்னிடம் இருந்து ஒன்று பிடுங்கப்பட்டால் அது 10ஆக பெருக்கி உன்னிடமே வந்து சேரும். இன்றைய தினம் உன் தீராத கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து உன் வாழ்க்கை தீபம் போல் ஒளிமயமாக நம்பிக்கையோடு இரு. உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர்கள் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெறச் செய்வேன். அனைத்தும் நடக்கும் போது நடக்கும், அவசரப்படாதே. காயும் கனிந்து சுவை தருவதற்கு தகுந்த காலம் வேண்டும். எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருப்பினும் எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும். தவறு செய்யாதவர்கள் என்று இவ்வுலகில் யாரும் இல்லை. தன் தவறை ஒப்புக்கொள்ளாதவர்களே இங்கு அதிகமாக இருக்கின்றனர். கடந்த காலத்தில் நடந்ததை மறந்துவிடு. ஆனால் அப்படியொரு காலத்தை உருவாக்கியவர்களை என்றும் மறந்து விடாதே. யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே. நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் வருவார்கள், போலியானவர்கள் விலகுவார்கள். பூஜையின் போது முணுமுணுத்தாலும், கோபுரத்தை நோக்கி கோஷ்டமிட்டாலும், தனிமையில் நின்று அழுதிருந்தாலும், 1000 முறை என் நாமத்தை வசைபாடினாலும் எனக்கு உன்னை துன்பத்தில் ஆழ்த்தும் எண்ணமே இல்லை. உன்மேல் ஒரு சிறு கோபம் என்னவென்றால், எத்தனை முறை சொல்லியும் நீ அதே வார்த்தையை என்னிடம் வந்து கேட்பதுதான். காக்க வைக்கின்றேன் அல்லவா, நம்பியிரு. நானே உனக்கானதை தருவேன், கலங்காதே. நான் என்றும் உனக்கு துணை இருக்கின்றேன். அடுத்தவர்களின் மனதையும் புரிந்து கொள்ள பாருங்கள். நாம் நினைப்பது மட்டுமே சரி என்று நினைத்து ஒருபோதும் செயல்படாதே. காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றுக்கும் உரிய நேரம் இருக்கின்றது. அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவுமே நடக்கப் போவதில்லை. யாரும் ஒரு விடயத்தை தெரிந்து கொண்டு வருவதில்லை. அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்லது ஆகட்டும் கெட்டது ஆகட்டும், அது அவரவர்கள் செய்த பாவ புண்ணியத்தின் பலன்தான் என்பதை எப்போது அவர்கள் புரிந்து கொள்கின்றார்களோ அப்பொழுதுதான் அவர்களின் வாழ்க்கை முழுவதுமாக உணர்வார்கள். உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்று புலம்பி தவிக்காதே. உனக்கு எது நடந்தாலும் என்னால் மட்டுமே நடக்கும். உனக்கு நன்மைகளை அள்ளித்தரவே நான் காத்திருக்கின்றேன். என்னை முழுமையாக நம்பு. உன் அம்மா உன்னுடன் தான் இருக்கின்றேன். உன் வீடு தேடி நானே வந்திருக்கின்றேன். உன் இல்லத்தில் நான் முழுவதுமாக அமர வேண்டுமென்றால் என்னை நம்பிக்கையோடு வழிபடு. என் வார்த்தைகளை நம்பிக்கையோடு கேள். என் வார்த்தைகள் என்றும் பொய்யானதே இல்லை. என் வார்த்தைகள் நிச்சயம் உன் வாழ்வில் பலிக்கும் தங்கமே. என்னை நம்பு. என் வார்த்தைகளை நம்பி உன் வாழ்க்கையை நகர்த்திச் செல். அனைத்தும் உனக்கு நன்மையாகவே அமையும். உன் அம்மா என்றும் உன்னை தனியே தவிக்க விடமாட்டேன். உன் வாழ்க்கை இனி இன்பமயமாக மாறப்போகின்றது. உன் அம்மா என்றும் உன்னோடு தான் இருக்கின்றேன் தங்கமே. கவலை கொள்ளாதே. கலங்கி நிற்கும் நேரத்தில் உன் அம்மா என்றும் உன்னுடன் தான் இருப்பேன். அந்த நம்பிக்கையில் அடுத்தபடியை நீ கடக்க முயற்சி செய். அனைத்திலும் உனக்கு வெற்றியை மட்டுமே நான் அள்ளித் தருகின்றேன். நான் அள்ளித் தருவேன் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே உன் வாழ்க்கை இன்பமயமாக மாறும். அனைத்தும் நான் நினைத்தால் மட்டுமே உனக்கு நல்லபடியாக அமையும். உன் வாழ்க்கை என் பிடியில் தங்கமே. உன் வாழ்க்கையை நான் நல்லபடியாக மாற்றி உன் வாழ்வில் நான் நல்ல புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி தருவேன். கலங்காமல் நம்பிக்கையோடு காத்திரு.